தெலங்கானா மாநிலத்தில் உடல்நிலை சரியில்லாத கணவன் உடனடியாக செத்தால்தான் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் என்ற கவலையில் மனைவியே ஆட்களை ஏவி கொலை செய்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது. பணத்துக்காக கணவனை தீர்த்து கட்டிவிட்டு நாடகமாடிய பாசக்கார மனைவி சிக்கியது எப்படி? இப்படி ஒரு பாசக்கார மனைவிதான் உடல்நிலை சரியில்லாமல் இழுத்து கொண்டிருந்த கணவரை இன்சூரன்ஸ் பணத்திற்காக தீர்த்து கட்டிவிட்டு, ஐயா நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன் என்று ஒப்பாரி வைத்திருக்கிறார். கணவர் என்றால் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் செத்தாவது இன்சூரன்ஸ் பணத்தை கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் தான் இந்த தெலுங்கானா மனைவிக்கு இருந்துள்ளது. உடல்நிலை மோசமடைந்த கணவன் இன்றைக்கு சாவான், நாளைக்கு சாவான், நாளை மறுநாள் சாவான், அதுக்கடுத்தாவது சாவான். இப்படி ஒரு வருடமாக காத்திருந்த மனைவி என்னடா இது இழுத்துக்கிட்டே இருக்கு என்று நினைத்து கடைசியில் பொறுமை இழந்து செய்த காரியம் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள உடல்நிலை சரியில்லாத கணவர்களை திடுக்கிடவும் பயமுறுத்தியும் வைத்துள்ளது. யார் அந்த பாசக்கார மனைவி? கட்டிய கணவனை கட்டம் கட்டி தூக்கியதன் பின்னணிதான் என்ன? தெலுங்கானா மாநிலம் கம்மம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்தி. அவரது அப்பாவி கணவர்தான் ரவி. அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ரவி ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். அந்த வருமானமே பத்தாமல் குடும்பம் நடத்தி வந்த நிலையில் அவருக்கு உடல்நிலை வேறு பாதிக்கப்பட்டு விட்டது. இதனால் ரவி விரைவில் இறந்து விடுவார் என்று கருதிய பிரசாந்தி உடனே கணவர் பெயரில் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்றை எடுத்திருக்கிறார். ஆனால் ரவியோ செத்தேனா வார் என இழுத்து கொண்டே இருந்தாரே தவிர பிரசாந்தி எதிர்பார்த்தது போல் உடனே சாகவில்லை. இதனால் பொறுமை இழந்த பிரசாந்தி கணவரை கொலை செய்துவிட்டு கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணத்தை வைத்து சந்தோஷமாக வாழலாம் என்று முடிவு செய்திருக்கிறார். இதற்காக கணவர் ரவியை கொலை செய்ய அவருடைய உறவினரான சீனிவாஸ் மற்றும் அவரது கூட்டாளிகள் ராம்குமார், வெங்கடேஷ், ராம்பாபு ஆகியோரின் உதவியை நாடியுள்ளனர். 4 பேரும் பிரசாந்தியின் கொலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க முன்வந்தனர். அதன் அடிப்படையில் ரவியை சீனிவாஸ் உள்ளிட்ட 4 பேரும் சேர்ந்து மது அருந்தலாம் என்று கூறி வெளியே அழைத்துச் சென்றுள்ளனர். உடல்நிலை மோசமாக இருந்த பொழுதும் கழுத்து வரை குடித்து விட்டிருக்கிறார் ரவி. அதன்பின் அவரை அப்படியே சாலையில் இறக்கிவிட்டு வீட்டிற்கு போகும்படி கூறியுள்ளனர். மது போதை உச்சந்தலைக்கு ஏற தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டியாக தாவி தாவி குதிக்காமல் போதையில் தள்ளாடியபடியே வீட்டிற்கு நடந்து சென்றிருக்கிறார் ரவி. அப்பொழுது ராஜ்குமார் தன்னுடைய காரை எடுத்து வந்து ரவி மீது வேகமாக மோதியிருக்கிறார். இதனால் தூக்கி வீசப்பட்ட படுகாயமடைந்த ரவி அந்த இடத்திலேயே மரணமடைந்து விட்டார். விபத்து போல இருக்க வேண்டும் என்கின்ற அவர்களது திட்டம் நிறைவேறியதும் 4 பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். ரவியின் உடல் சாலையில் கிடப்பது பற்றி தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று அவருடைய உடலை மீட்டு எதிர்பார்த்தது போல விபத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ரவி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய உறவினர்கள் போலீசில் புகார் அளித்தனர். அங்குதான் ட்விஸ்ட் ஆரம்பித்திருக்கிறது. புகாரை பெற்றதும் போலீசாரின் சந்தேகம் பிரசாந்தியின் பக்கம் திரும்பியிருக்கிறது. உடனே அவரை பிடித்து விசாரித்த போதுதான் உண்மைகள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த கொலை வழக்கில் பிரசாந்தி உள்ளிட்ட 5 பேரையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.